திமுக எதிர்ப்பு அரசியல் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்பவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாடிக்கை. அந்த வகையில் இந்த வேலை நடக்குது. சிபிஐல இருந்து 6 இடங்களுக்கு போய் ஆளை தேடலாம். இப்ப என்னுடைய முகவரி உங்களுக்கு தெரியும், உங்க முகவரி என்னுடைய முகவரி ரெண்டுமே சிபிஐக்கு தெரியும். நம்ம 2 பேரை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, ஒன்னு நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லாட்டி வீட்டுல இருப்பேன். நீங்க உங்க ஆபீஸ்ல இருப்பீங்க, நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லாட்டி நான் என் ஆபீஸ்ல இருப்பேன். நம்மளெல்லாம் உடனே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் சிபிஐ. சிபிஐ தன்னை பார்க்க வருகிறது என்கின்ற ஒரு வதந்திய அமித்ஷாவினுடைய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, முகநூலுக்குள் இயங்குவதாக இருக்கக்கூடிய வதந்தி அணி, அந்த அணிக்கு சோறு போடுகின்ற வேலை இது. இவர் பெரிய தலைவராகவும் அதை மானிட்டர் பண்ணுவதற்கு அவங்க வருவதாகவும் ஒண்ணுமே கிடையாது. தமிழக அரசியலில் அவர் ஆரம்பித்த வேகத்தில் அவரிடம் இருந்த ரசிகர்கள் குழு இந்த 41 மரணத்துக்கு பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாம நின்றுட்டு இருக்கு. அந்த ஸ்டார்ட் ஆகாம நின்றுட்டு இருக்கிறத ஸ்டார்ட் பண்றதுக்கு சிபிஐ உதவிக்கு அழைச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய துணை நிறுவனங்கள் தான், பிஜேபி ஆதரவு சக்திகள். நீங்க அதிமுக இந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்டே அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக முதல் நிலையில இருந்தது, இன்னைக்கு 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ராமதாசும் அன்புமணியும் நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிபிஐ வட்டத்திற்குள்ள ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு என்ற நிலை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல அரசியல் ஆட்கள் மாதிரி அவங்க கிட்ட ஒரு தகவலை நீங்க வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதனால அது ஒரு பெரிய மாற்றத்தையோ அது ஒரு பெரிய பரபரப்பையோ உருவாக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் நிகழ்ச்சி போல இன்னொரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று அனைத்து அரசியல் கட்சி ஆட்களும் நினைக்கிறாங்க. அதை நோக்கி தான் நம்முடைய போகணும். நம்ம இளைஞர்களை அந்த திசையிலிருந்து மாற்றுவதற்கான முயற்சி இன்னைக்கு நம்ம கிட்ட தேவை. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா அமலாக்கணும் சொன்னா சரியா இருக்கும்ன்றதுதான் நம்முடைய நிலைப்பாடு.